ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், நம்மளுடைய யூடியூப் சேனல் ஷிரடி சாய்பாபா துணை மூலியமா 108 ஷிரடி சாய்பாபா கோயிலை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல 25ஆவதா ஒரு அற்புதமான சாய்பாபா கோயிலை தரிசனம் பண்ண போறோம். இந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கோயில். ஏன்னா கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளா சேலத்துல பழமை வாய்ந்த கோயில், ஒரே ஒரு பாபா கோயில். அந்த ஒரு கோயிலை தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போறோம். வாங்க சாய்ராம். சேலம் மாநகரத்துல இந்த அற்புதமான 32 வருடம் பழமையான பாபா கோயில் எந்த இடத்துல இருக்கு மற்றும் இந்த கோயிலுடைய அற்புதம் எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் 1 by 1 நம்ம பேச போறோம். வாங்க பாபாவுடைய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம அனைவரும் சேர்ந்து பெறலாம். நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக். ஓம் சாய்ராம். சாய்ராம், இப்போ நீங்கள் பார்க்குற நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு மேலே சேலம் மாநகரத்தில் இருக்கிற ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். பாருங்கள், நம்ம வரோம், பாபா வெல்கம் பண்ணுறாரு. பாபா நான் சொல்கிறது காலபைரவ தான் சொல்கிறேன். இந்த ஆலயத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா ஃபவுண்டேஷன். ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா ஃபவுண்டேஷன் சேலத்தில் பார்த்திங்கன்னா முதல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாபா கோயில். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பாபா கோயில் சேலத்தில் இருக்குது. சேலத்தில் எந்த இடத்துல இந்த பாபா கோயில் இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் இந்திரா நகர் லா காலேஜ் பஸ் ஸ்டாப் கிட்ட இந்த கோயில் இருக்குது. சாய்ராம், சின்ன கொல்லாம்பட்டி ஏற்காடு போகிற ரூட்டில் இருக்குது. சாய்ராம், நீங்கள் சேலத்திலிருந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா ஏற்காடு மலையை நோக்கி நீங்கள் வரணும். அப்படி வந்தீங்கன்னா இந்திரா நகர் லா காலேஜ் பஸ் ஸ்டாண்டு கிட்டே நீங்கள் வந்துக்கிட்டீங்கன்னா கொல்லாம்பட்டி என்ற இடத்துல இந்த அற்புதமான ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா ஃபவுண்டேஷன் ஆலயம் இருக்குது. நம்ம 108 ஷிரடி சாய்பாபாவுடைய அற்புதமான தேடலை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். பாபாவுடைய கிருபையால் இப்போ நம்ம சேலத்தில் இருக்கிற ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா ஃபவுண்டேஷன் வந்திருக்கோம். சாய்ராம், சேலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்ந்து வர காலகட்டத்தில் நிறைய இடத்துல பாபாவுடைய ஆலயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. உதாரணம் பார்த்திங்கன்னா சேலம் ரயில் நிலையம் பக்கத்திலே முல்லை நகர் இருக்குது, அங்கே ஒரு பாபா கோயில் இருக்குது. அதே போல் அங்கங்கே பாபா கோயில் சேலத்தில் இருக்குது. இந்த கோயில் சேலத்துக்கு பாபாவை அடையாளம் காட்டின ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த ஷிரடி சாய்பாபா ஃபவுண்டேஷன் கோயில். சாய்ராம், இந்த அற்புதமான ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயம் பார்த்திங்கன்னா 31/1/1999 திரு ஏஎஸ்என் சீனிவாசன் அவர்களால் இந்த கோயில் கட்டமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டது. இங்கு சேலம் மாநகரத்தில் முதல் பாபா பளிங்கு கலர் சிலை பாபாவுக்கு வச்சுருக்காங்க சொன்னால் அது இந்த கோயில் தான். சாய்ராம், இந்த அற்புதமான பாபாவுடைய கோயிலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேலம் போனால் பாருங்கள். இப்போ பாபாவுடைய அந்த அற்புதமான திருரூபத்தை பாருங்கள். சேலத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இருக்கிற நம்ம சாயப்பாவுடைய ஒரு கோயில். 30 ஆண்டுகளுக்கு முன் எந்த பக்தர்கள் பாபாவுக்கு பக்தர்களாக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்க வளர்ந்த காலகட்டத்தில் அன்றைக்கே சேலத்தில் பாபா குடி வந்திருக்காரு. இந்த அற்புதமான கோயில் சரியான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. ஏன் சரியான இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா தோட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுபோல் இந்த இடத்துல மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. பக்தர்களுக்கு மன அமைதி கொடுக்குற இடத்துல பாபா இந்த இடத்துல அமைஞ்சிருக்காரு. பாபாவுடைய இந்த அற்புதமான திருக்கோயிலை நம்ம தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆலயத்தில் இருக்கிற நம்ம பாபாவை தரிசனம் பண்ணிட்டோம். தொடர்ந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற தோரகமாயி, சாவடி, இது எல்லாமே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், பாபா தோரகமாயில் அமர்ந்து பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணுற அந்த காட்சியை பார்க்குறீங்க. தொடர்ந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஷிரடி சாய்பாபாவுடைய சமாதி மந்திர் ஃபோட்டோ இருக்குது. இங்கே பாபா சாந்த் பட்டேல் கூட வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சி எல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சேலத்தில் இருக்க பக்தர்களுக்கு பெரும்பாலும் இந்த கோயிலை பற்றி நன்னாவே தெரியும். ஏன்னா சேலத்தில் முதல் பாபாவுக்குன்னு ஒரு ஆலயம் வந்தது சொன்னால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயம் சேலத்திலேருந்து ஏற்காடு போகிற ரூட்டில் தான் இந்த ஆலயம் இருக்குது. சேலம், இப்போ இந்த ஆலயத்துக்கு வெளியே வெளியே வந்த பிறகு நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாபாவுடைய தோரகமாய்க்கு போக போகிறோம். பாபாவுடைய தோரகமாய் சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே மன அமைதி கொடுக்குற ஒரு அற்புதமான இடம். இந்த ஆலயத்துக்கு ரமேஷனா தான் என்னை கூப்பிட்டு வந்தார். ரமேஷனாக்கு இந்த இடத்துல நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிக்கிறோம். இங்கு தோரகமாயில் வடிவில் அமைஞ்சிருக்க நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவை நம்ம வணங்க முடியுது. நீங்களும் இந்த நேரத்தில் ஆத்மாத்மாக பாபாவுடைய திருவடியை உறுதியாக பற்றி கொண்டு உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பாபாவுடைய பாதத்தில் ஒப்படைங்க. கருணை உள்ள சாய்நாதர் உரிய நேரத்தில்
சீக்கிரத்தில் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுப்பாரு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாபாவுடைய ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு பிக்சரை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ நம்ம துனிமா கிட்ட வந்துட்டோம். தூய துணி அந்த எரியக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இதிலிருந்து வரக்கூடிய அந்த சஞ்சீவி, நோய் தீர்க்கும் சஞ்சீவியை உதி என்னும் திருநீற்ற ஒவ்வொரு சாயப்பா கோயிலும் கொடுக்குறாங்க. அந்த அற்புதமான ஒரு காட்சியை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க சாய்ராம். துணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோரகமாய் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா துணி கண்டிப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9 முறை ஆத்மார்த்த பக்தி கொண்டு அந்த துணியை வந்து சுற்றி வாங்க. முடிஞ்சால் ஒரு மட்டை தேங்காய் வாங்கி துணிக்கு செலுத்துங்க. நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள், துன்பம், கர்ம வினைகள் எல்லாமே நீங்கும். பாபாவுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம் சாய்ராம். இந்த இடத்துல பாபாவுடைய ஒரு புகைப்படமும் அதே போல் இங்கே வந்து பக்தர்கள் விளக்கு ஏற்றுறதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வெளியில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், பாபாவுடைய ஃபோட்டோ. அங்கே நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை விளக்கேற்றி பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணலாம் சாய்ராம். இந்த கோயில் வந்து கரெக்டான லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னா இந்திரா நகர் லா காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக கொல்லாம்பட்டி நியர்பை சின்ன கொல்லாப்பட்டி என்ற இடத்துல சேலத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சேலம் ரயில் நிலையத்திலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாரி இருக்கும். ஏன்னா சேலம் ரயில் நிலையத்திலேருந்து இங்கே வரத்துக்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் சாய்ராம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகா ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஷிரடி சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஷிரடி சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மலிக்.